ஆண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் நிதி நிறுவனத்தில் குற்றவாளியுடன் ஆந்திர போலீசார் விசாரணை நடத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் ஆந்திர போலீசார் அத்துமீறி நடந்ததாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போன்களை பறித்து வீடியோக்களை டெலிட் செய்து அராஜகம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி, இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தலைநகரில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆரத்யா கோல்டு நிதி நிறுவனத்தில் 4 கார்களில் 10க்கும் மேற்பட்ட ஆந்திரா போலீசார் அந்த நிறுவனத்தில் ஒரு குற்றவாளியை அழைத்து கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த பத்திரிகையாளர்கள் அங்கு சென்று செய்தி சேகரிக்க முயன்றனர். அப்பொழுது ஆந்திரா போலீசார் செய்தியாளர்களை தடுத்ததால் அந்த இடத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு பத்திரிகையாளர்கள் செல்போனில் அந்த பகுதிகளில் படம் முடிக்க எடுத்தனர். உடனடியாக ஆந்திரா போலீசார் அந்த செல்போன்களை பத்திரிகையாளர்களிடமிருந்து பிடுங்கி அதிலிருந்து வீடியோக்களை டெலிட் செய்தனர். இதனால் ஆந்திரா போலீசாரிடம் தாங்கள் செய்தியாளர்கள் என்றும் செல்போனை ஏன் பிடுங்கினீர்கள் என்று கேள்வி கேட்டதற்கு அதற்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று அவர்கள் கோபமோடு பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னார். இதனால் பகுதியில் பத்திரிகையாளர்களுக்கும் செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த காவலர்களிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. பத்திரிகையாளர்களிடம் இருந்த செல்போனை பிடுங்கி அதிலிருந்த அனைத்து வீடியோக்களையும் டெலிட் செய்த பிறகு செல்போனை வழங்கினர். இதனால் ஆந்திரா போலீசாருக்கும் திருவள்ளூர் பத்திரிகையாளர்கள் இடையே பெரும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை உடனடியாக அப்பகுதியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட ஆந்திரா போலீசார் தாங்கள் கொண்டு வந்த 4 கார்களில் அவர்களை ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இது தகவல் அறிந்த திருவள்ளூர் நகர ஆய்வாளர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அங்கிருந்த ஆந்திரா போலீசாரிடம் தங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்காமல் இது போன்று விசாரணை நடத்துவது சரியா என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது ஆந்திரா போலீசார் ஒருவர் தங்கள் அதிகாரி வெளியே சென்றுள்ளதாகவும் அவர் வந்தவுடன் பேசிக்கொள்ளலாம் எனவும் அவர்களை சமாதானப்படுத்தினர். இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அழைத்து வந்து விசாரணை செய்யும் பொழுது முறையாக அந்த உள்ளூர் காவலர்களுக்கு தகவல் கொடுத்து அதன் பிறகுதான் இவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் எந்த ஒரு தகவலும் அளிக்காமல் இது போன்ற ஒரு நிதி நிறுவனத்தின் மீது நிதி நிறுவனத்தில் குற்றவாளியை அழைத்து வந்து விசாரணை செய்தது பெரும் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போன்களை பிடுங்கியும் அதிலிருந்த புகைப்படங்களையும் டெலிட் செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி. అది మామూలుగా అడగాల సార్, వెయిట్ చేసి ఇక్కడికి వచ్చినారంటే ఏ కేసులో వస్తాను ఇప్పుడు నీకు చెప్తాను. ఇంకా పూర్తిగా రికవరీ గాంధీ నీకేం చెప్తాను, పార్ట్ ఆఫ్ ఇన్వెస్టిగేషన్ లోనే ఉంది. పూర్తిగా గాంధీ నీకేం చెప్తాను. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.